உண்மையாகவே நம்ம நினச்சிருக்கலாம் நான் போன 2 மாதம் யூஸ் பண்ணதை விட இந்த 2 மாதம் ஒன்றும் அவ்வளோலாம் அதிகமாக யூஸ் பண்ணே நம்ம நினைக்கலாம். உண்மையாகவே நம்ம நினைக்கிறது கரெக்டு தானாங்கிறத ஃபஸ்ட்டு நம்மளுடைய மீட்டரில் நம்ம வந்து அந்த கார்டில் வந்து குறிச்சிட்டு போயிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பார்த்தாவது நம்ம கரெக்டாக போன தடவை விட அதிகமாக யூஸ் பண்ணிக்கோமா கம்மியாக யூஸ் பண்ணிக்கோமான்றதை தெரிஞ்சுக்கணும். இதுவும் பண்ணாமல் நேரடியாக எடுத்து வீடியோ போட்டுருது. என்னங்க நடக்குது இந்த தமிழ்நாட்டில், என்ன இது எல்லாருக்கும் டான்ஜென்கோ ஒரு கிளாரிஃபிகேஷன் ட்வீட் பண்ணி போட்டிருக்குது. அவங்க போட்டிருக்காங்க, டிஐபிஆர்ல போட்டுக்கிறாங்க, எல்லாரும் எடுத்து போட்டாங்க. அது மேடமை அணுகினோம். அவங்கள கேட்டப்ப மேடம் வந்து எங்ககிட்ட யாருங்க என்னன்னாங்க, இபிலேருந்து போகணுன்னு சொன்ன உடனே இந்த மாதிரி உங்களுடைய கன்சியூமர் நம்பரை சொல்லுங்க மேடம், எந்த கன்சியூமர் நம்பர் இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு சொல்லுங்க நாங்கள் கேட்டோம். கேட்டால் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ வந்துட்டு இந்த மாதிரிலாம் எடுத்து ஒரு விளக்க எத்தனை நிமிஷத்துக்கு இந்த விளக்க வீடியோ 24 minutes தெளிஞ்சுது. சக்கரக்கோட்டை அப்படின்ற ஒரு இடத்துல வந்து சிப்காட் அதுக்கான இடத்த வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து சிப்காட் உங்களை அன்புடன் வரவேற்கிறதுன்னு போர்டு மட்டும் இருக்கு. ஆனா பின்னாடி இடத்த பொட்டல் காடா கிடக்கு. ஒரு போர்டு, பின்னாடி பெரிய காடு. அறப்போர் இயக்கம் வந்து ஏவாவில் அவர் மேல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார். என்ன மண்ணை முழுங்கிட்டாரு. அந்த போட்டோ பாத்தீங்களா சார்? 8 கோடி ரூபாய்க்கு என்னங்க மணலாம் பசங்க சாப்பிட்டா கூட அவ்வளோ மணல் என்னங்க ஆகும்? 8 கோடி ரூபாய்க்கு எங்கங்க போச்சு அந்த மணல்லாம்? ஈவி வேலு அப்படின்னா ஏரி விழுங்கி வேலு அப்படின்னு அர்த்தம் பண்ணுவோம். கண்ணாடி மேடை நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் 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 சார். நம்ம இப்போது ரீசெண்டாக நிறைய பேர் ஆன்லைனில் போடுற ஒரு விஷயம் பார்த்துட்டோம்னா இபி பில் எங்களுக்கு ரொம்ப அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தோம். ஆமாம் பார்த்தோம். அதுக்கு வந்து இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் இருக்கிற பையன் வந்து கிளாரிஃபிகேஷன் வீடியோவும் போட்டிருந்தாரு. அவனை இவங்க என்ன பண்ணாங்க? ஆமாம் சார். அதுக்கு வந்து அதிகமாக இப்போ பூம் ஆனது வந்து ஆக்ட்ரஸ் வைஷாலி தனிகா அவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. விஜய் அவர்கள் வந்து வின் பண்ணும் போதும் அந்த 200 யூனிட் இலவசம்னு கையெழுத்து போட்ட அந்த வீடியோக்கு வந்து ஹாப்பியாக அவங்க போட்டிருக்காங்க. இந்த வீடியோ நான் தான் போட்டேன். ஆனால் இப்போ எல்லாருக்குமே வந்து இபி பில் ரொம்ப அதிகமாக வருது, சாமானிய மக்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. முதல்ல நான் அந்த வீடியோ போட்டதுக்கு இப்போ மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி இபி பில் 200 யூனிட் இலவசம் ஒன்று கொடுத்தீங்க இல்லையா, அதை எடுத்துட்டு பழைய மாதிரி கொடுத்தீங்கனாலே இபி பில் அதுக்கு அதே மாதிரி நாங்கள் கட்டிப்போம். இது கொஞ்சம் வந்து இதே மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா இந்த அரசு மேலே மக்களுக்கு ட்ரஸ்ட் போயிடும். அதனால இது என்னன்னு பார்த்து பண்ணி கொடுக்கணுன்ற மாதிரி விஷயம் சொல்லியிருந்தாங்க. சரி, இப்போ வந்து அவங்க அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ ஒன்று போட்டிருக்கிறாங்க. அதான் அதில் என்ன போட்டிருக்காங்கன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம பேச வேண்டியது என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து உண்மையாகவே ஒரு இபி மேலே வந்து ஒரு புகார் இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதை பற்றி வீடியோ போடுறாங்க. இந்த மாதிரி உண்மையாகவே எனக்கு வீட்டில் வந்து ஒரு பெரிய ஹைக் இருக்குது, நான் ஒன்றும் அவ்வளோ பெருசாக யூஸ் பண்ணல நினச்சாங்க அப்படின்னா உடனே ஒரு பேனிக் ஆகிறதோ இல்லை என்னங்க இது எப்படி இது அப்படின்னு நினைக்கிறதோ ஃபஸ்ட்டுக்கு நடக்கும். ரெண்டாவது, ஒருவேளை இப்போ இந்த ஆட்சியில் மற்றவங்களாம் சொல்கிற மாதிரி வந்து உண்மையாகவே ஒருவேளை ரொம்ப பெருசாக ஜாஸ்தியாக போட ஆரம்பிச்சிட்டாங்க போலகுதே அப்படின்ற சந்தேகம் வர்றதும் நியாயம். இது வரைக்கும் அது எல்லாருக்கும் நடக்கிறது தான். ஆனால் அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? எனக்கு நடந்துச்சு ஒன்று அப்படின்னா நான் போய் என்ன நடந்துச்சுன்றதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். எதனால நமக்கு அதிகமாக வந்துச்சு? உண்மையாகவே நம்ம நினச்சிருக்கலாம் நான் போன 2 மாதம் யூஸ் பண்ணதை விட இந்த 2 மாதம் ஒன்றும் அவ்வளோலாம் அதிகமாக யூஸ் பண்ணே நம்ம நினைக்கலாம். உண்மையாகவே நம்ம நினைக்கிறது கரெக்டு தானாங்கிறத ஃபர்ஸ்ட் நம்மளுடைய மீட்டரில் நம்ம வந்து அந்த கார்டில் வந்து குறிச்சிட்டு போயிருப்பாங்கல்ல, அதையோ இல்லை இப்போ நீங்கள் டிஜிட்டலில் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக காட்டிடும். என்ன யூஸ் பண்ணிருக்கீங்க என்ன ஏதுன்னு ஃபுல்லாக உங்களுக்கு காட்டிடும். உங்களுடைய இபியில் நீங்கள் ஓப்பன் பண்ணி காட்டினீங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி பார்த்தாவது நம்ம கரெக்டாக போன தடவை விட அதிகமாக யூஸ் பண்ணிக்கோமா கம்மியாக யூஸ் பண்ணிக்கோமான்றதை தெரிஞ்சுக்கணும். இதுவும் பண்ணாமல் நேரடியாக எடுத்து வீடியோ போட்டுருது. என்னங்க நடக்குது இந்த தமிழ்நாட்டில், என்ன இது எல்லாருக்கும் வந்து ஒரே நீங்கள் இபி பின்னெல்லாம் அதிகப்பட்டு வச்சுக்கிறீங்க அங்கே வீடியோ போட்டுடுறாங்க. ரைட்டா? சரி, இது ஒரு பண்ணிடுறது. ரெண்டாவது, அப்படியே உங்களுக்கு அந்த மாதிரி ஆயிருக்குது அப்படின்னா வீடியோ போடுறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் போயிட்டு அதை வந்துட்டு இபியோடைய ஆஃபீஸ்லையாவது நிறைய செக் பண்ணலாம். ஒரு பேசிக் இதெல்லாம் உங்களுக்கு வேற எதுலையாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா நேரடியாக அந்த ஆஃபீஸ் போய் நம்ம கேட்கறது இல்லையா, இல்லை ஆன்லைனில் ஒரு ரிட்ரஸலில் வந்துட்டு நம்ம மெயில் போடுறது இல்லையா, ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் அணுகுறது இல்லையா, இது எதுவுமே பண்ணாமல் நம்ம ஒரு முடிவு முன்னாடி காலத்துலலாம் இபியை வந்து அப்ரோச்சே பண்ண முடியாது, இப்படி தான் இருப்பாங்க, அது இப்படி தான் அப்படி தான் நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா இபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேரில் போய் பணம் கட்டின காலங்கள் தான் ஜாஸ்தி. இப்போல்லாம் தான் ஆன்லைனில் நம்ம பே பண்ணிட்டு இருக்கோம். முன்னாடிலாம் இபி ஆஃபீஸில் போய் அங்கே நின்று க்யூவில் நின்று கட்டுறது காலங்கள்லாம் இருந்துச்சு. 5-7 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம்.
ஸோ அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் நேர்லையாவது போய் கேட்கலாம். இது எதையுமே பண்ணாமல் நேரடியாக மூக்கான்னு வீடியோ எடுத்து போடுறது ஒரு வேலை. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இபிலேருந்து மேடமுக்கு பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இபி இப்போ வந்துட்டு டான்ஜென்ட்கோ ஒரு கிளாரிஃபிகேஷன் ட்வீட் பண்ணி போட்டிருக்காங்க. அவங்க போட்டிருக்காங்க, டிஐபிஆர்ல போட்டுக்கிறாங்க, எல்லாரும் எடுத்து போட்டாங்க. அதை ஆமா ஐஐடி கரெக்ட். அவங்க எல்லாரும் ட்வீட் எடுத்து போடுறாங்க. இந்த மாதிரி வந்து மேடமை அணுகினோம், அவங்கள கேட்டப்ப மேடம் வந்து எங்ககிட்ட யாருங்க என்னன்னாங்க, இபிலேருந்து ஃபோனுன்னு சொன்ன உடனே இந்த மாதிரி உங்களுடைய கன்சியூமர் நம்பரை சொல்லுங்க மேடம், எந்த கன்சியூமர் நம்பர், இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு சொல்லுங்க நாங்கள் கேட்டோம். கேட்டால் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபோன் அடிச்சா எங்கள் ஃபோனை எடுக்கிறதே கிடையாது, கட் பண்ணி விட்டே இருக்காங்க, எங்கள் ஃபோன் எடுக்கிறதே இல்லை, ரெஸ்பான்ஸே இல்லை, ஆள் அப்ஸ்காண்டுன்றாங்க. இதுக்கு இப்போ என்ன பதில் சொல்கிறது? இப்போ மேடம் வந்து வீடியோ போடணும். உண்மையாகவே உங்களுக்கு பிரச்சனை இருந்திருந்தா, நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தா முதல்ல வீடியோ போடணும். ஆமாம். இப்படியே அப்போ எல்லாருமே அவங்க என்ன பதில் சொன்னாங்க அதை சொல்லுங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ வந்து நீங்களே உங்கள் ஃப்ரெண்ட் இது வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்க ப்ராப்ளம் தான். ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு 4 பேருக்கு இந்த பிரச்சனை இருக்க தானே செய்யுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப், ஃபேமிலி குரூப்லேயே அந்த 4 பேருக்காக தான் நாங்கள் பேசுகிறோம். அந்த 4 பேர் யாருங்க? உங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்களாங்க, இபியிலிருந்து நாங்கள் ஃபோன் பண்ணோம் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்றாங்க. என்னடா இது நம்மளை பற்றி வீடியோ போடுறாங்க, சரி நம்ம ஒரு வீடியோ போடுவோம். அடிக்கிற ஃபோனை எடுக்க முடியல, உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா இவங்ககிட்டே ஃபோன் அட்டன் பண்ணி, சார் நான் வந்து என்னுடைய கன்சியூமர் ஐடிக்காக நான் சொல்லலை சார், 10ல் 4 பேருக்கு இந்த பிரச்சனை நடக்கிறது இல்லையா சார், அதை வச்சு தான் சார் சொன்னேன். சரிம்மா அந்த 4 ஐடி யாருமா? சார் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் சார், எங்கள் மேல் வீட்டுக்காரர் சார், எங்கள் கீழ் வீட்டுக்காரர் சார், அப்புறம் எங்கள் பின் வீட்டுக்காரர் சார், அந்த 4 பேர் ஐடி தான் சார், இந்தாங்க சார் பிடிங்க சார் சொல்ல வேண்டியதானே. ரீஅசஸ்மெண்ட் பண்ணி அவங்க என்ன ப்ராப்ளம்னா சொல்லுவாங்க. ஃபோனே அட்டன் பண்ணாமல் அப்ஸ்காண்ட் ஆகிட்டு இப்போ வந்துட்டு இந்த மாதிரிலாம் எடுத்து ஒரு விளக்க எத்தனை நிமிஷத்துக்கு அந்த விளக்க வீடியோ 24 minutes தெளிஞ்சுது. 24 நிமிஷத்துக்கு என்ன உருட்டுது? 4 பேருடைய கன்சியூமர் ஐடியை கொடுத்துருந்தீங்கன்னா பிரச்சனை. ஆமா கண்டிப்பா 24 நிமிஷத்துக்கு நீங்க பேசவே வேணாம் சார், நீங்களே சொல்லுங்க சார், 10ல் 4 பேருக்கு இது இருக்கா இல்ல? டேய் இப்படியே எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, அந்த 4 பேர் யாருடா அதை காட்டுங்க. அப்ப உண்மையாவே இது நடக்கலன்னு நம்ம இங்க மறுக்கல, அந்த 4 பேர் இருக்காங்கன்னே வச்சுப்போமே, அவங்களுக்கு எதனால இது நடக்குதுங்கிற இஷ்யூஸையும் சொல்லப்படுது, அட்ரஸ் பண்ணப்படுது. அதாவது வந்துட்டு இப்போ ஒரு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து 10 நாள் கழிச்சு வந்து எடுக்கிறது. அதாவது வந்து ஒரு எப்போவுமே 5ஆம் தேதி எடுப்போம் அப்படின்னா வந்து இப்போ திடீர்னு 15ஆம் தேதி தான் வந்து எடுக்கிறதே. அப்போ வந்து உங்களுக்கு வந்து 60 நாளுக்கு ஒரு தடவை எடுக்கிறது போக 70 நாளுக்கு எடுக்கிற மாதிரி ஆயிடுது. அப்போ எக்ஸ்ட்ரா 10 டேஸ்க்கானது வருதுன்னு சில இடங்கள்ல சொல்லப்படுது. இப்போ நம்மளே எப்படி யூஸ் பண்ணிருப்போம் அப்படின்னா, ஒரு கணக்கு மைண்டில் வச்சுட்டு ஓகே 2 மாதம் முடிஞ்சு போச்சு, இப்போ அடுத்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆகி இப்போ கொஞ்சம் ஏசியை போடுவோம், வெயில் அதிகமாக இருந்து யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம் ஏதோ ஒரு கணக்கில். ஆனால் அவன் நம்மளை தாண்டி ஒரு 70 நாளுக்கு அவன் கணக்கு எடுக்கும்போது அந்த எக்ஸ்ட்ரா 10 நாள் நம்ம யூஸ் பண்ணது அடுத்த சைக்கிளில் வர வேண்டிய இந்த சைக்கிளில் சேர்த்து கூட வருது. அப்போ அந்த யூனிட் ஜாஸ்தி ஆக ஆக அமௌண்ட் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கலாம்னு சொல்றாங்க. அப்போ ஏன் 10 நாள் எக்ஸ்ட்ரா வச்சு எடுக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை தான் இப்போ இவங்க அட்ரஸ் பண்ணணும். கண்டிப்பா இபி அட்ரஸ் பண்ண வேண்டிய இடம் எங்கன்னா, உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற ஆட்கள், இங்கே வந்துட்டு இவன் திமுகக்காக வேலை பார்க்குறான், உள்ளுக்குள்ளே இருக்கிறவனே வந்து வேணும்னே இந்த ஒரு இதை பண்ணுறான் அப்படின்னா, அப்போ அவனை என்ன பண்ண போறீங்க? இப்போ இந்த மாதிரி எங்கெங்கெந்தெல்லாம் இப்போ இபி பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு, இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எந்தெந்த ஏரியாக்கள்லேருந்து அதிகமாக வந்திருக்குது, தமிழ்நாடு முழுக்க வந்திருக்க வாய்ப்பு இல்லை, குறிப்பிட்ட ஏதோ சில இடங்கள்ல இருந்தெல்லாம் வந்திருக்குது. அப்போ அந்த இடங்கள் என்ன? இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கம்ப்ளைண்ட் வந்திருக்குது, இந்த ஏரியால இருந்து ஒரு 40 கம்ப்ளைண்ட் வந்துருக்கு, இங்கேருந்து ஒரு 500 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இங்கேருந்து ஒரு 1500 வந்திருக்கு, இங்கேருந்து ஒரு 10,000 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, ஏதோ ஒன்று. அப்போ அந்த இபி ஸ்டேஷன்ல அங்கே போய் கணக்கு ரீடிங் எடுக்கிறவன், அந்த ஏரியாவில் ரீடிங் எடுக்கிறவன் யார்? அப்போ இவனுங்க தான் அந்த வேலையை பார்த்து, அதனால தான் குறிப்பிட்டு இந்த ஏரியாவில் மட்டும் இவ்வளோ இஷ்யூ வந்திருக்குது அப்படின்னு அந்த டேட்டாவை வச்சு தான் அப்போ அவனுங்களே வேலையை விட்டு தூக்குறதா என்ன பண்ணுறதுங்கிற வேலையை டெசிஷனை வந்து கவர்மெண்ட் எடுக்க முடியும், இபி எடுக்க முடியும். அப்போ இதுக்கு முதல்ல நமக்கு என்ன வேணும்? அந்த டேட்டா. அந்த டேட்டா என்னது? அந்த கம்ப்ளைண்ட்ஸ். நீங்கள் கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாதான் அதை வச்சு இப்போ என்ன எடுக்கிறது, எந்தெந்த இடங்கள்ல இது நடந்திருக்குது. அப்போ ஒரே ஏரியாவில் இவ்வளோ நடந்திருக்குன்னா அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது, அங்கே வேலை பார்க்குறேன் வேணும்னே 10 நாள் கழிச்சு ரீடிங் எடுத்துக்கிறான். எப்படி அவன் 10 நாள் கழிச்சு இவங்க எல்லாரோட இடத்துலையும் போய் 10 நாள் கழிச்சு ரீடிங் எடுப்பான்? ஆள் இல்லை, ஆள் பற்றாக்குறை அப்படின்னா அது இத்தனை வருஷமா இல்லாத ஆள் பற்றாக்குறை இப்போ வந்துருச்சா? இந்த 2 மாசத்துல 3 மாசத்துல வந்துருச்சா? ஸோ இது எல்லாமே மக்கள் கேட்குற கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸ் மக்கள் கேட்கறது நியாயமானது. அந்த கொஸ்டின்ஸுக்கு உங்களுடைய இபி பதில் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நீங்க அஃபிஷியலா ஒரு கம்ப்ளைண்ட்டே கொடுக்கணும். அந்த கம்ப்ளைண்ட்டே கொடுக்கறத விட்டுட்டு இவங்களுக்கு நடந்துச்சு, அவங்களுக்கு நடந்துச்சு, இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்கன்னு யாரோ சொல்றாங்க. நடந்தவங்க இப்போ நம்ம வீடியோலேயே கமெண்ட்ஸில் பேரலாம், சார் எனக்கே நடந்திருக்குது சார், என்னுடைய இதுலேயே வந்து ரேட் அதிகமாக இருக்குது சார், நம்ம மக்களே நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வீடியோவில் வந்து சொல்கிறாங்க, அவங்க சப்ஸ்கிரைபரா இல்லை வியூவரான்னு எனக்கு தெரியல, பட் சொல்கிறாங்க அந்த மாதிரி. அப்படி சொல்லக்கூடிய அந்த நபர்களும் ஒரு போய் கம்ப்ளைண்ட்டை கொடுக்கணுன்றதான் நான் சொல்கிறேன். அட்லீஸ்ட் ஆன்லைனில் கொடுங்க, ஒரு ஃபோன் கால் மூலமாக கொடுங்க, மெயிலோ ஃபோன் காலோ இல்லைனா நேர்லையாவது போய் கொடுங்க. பட் லீவ் அ கம்ப்ளைண்ட், லெட் தெம் அட்ரஸ் இட், அதுக்கு ஒரு பதில் கிடைக்கட்டும்.
அது நியாயமா நடக்குதா இல்லையாங்கிறத செக் பண்ணுவோம், பேசுவோம் தான் நானும் சொல்றேன். ம், ம். ஸோ அது முதல்ல நடக்கணுன்றது என்னுடைய இது. அண்ட் இபி தரப்புல இருந்து இந்த மக்களுக்கு ஒரு நியாயத்தை அவங்க கொடுக்கணும். யார் யாருக்கெல்லாம் அநியாயமா எக்ஸ்ட்ராவா சார்ஜ் பண்ணப்பட்டிருக்கோ அவங்களுக்கான ஒரு ப்ராப்பர் இது ஒன்று நீங்க ரீஃபண்ட் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா வந்துட்டு இப்ப இந்த 10 நாள் தள்ளி எடுத்திருக்கீங்களா, அதுக்கு பதிலா நீங்க அங்க 10 நாள் முன்னாடி இருக்கிறது சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இந்த 10 நாள் எக்ஸ்ட்ரா ஆகும்போது உங்களுடைய 500 to 1000 யூனிட்டை தாண்டி நீங்க 1001 யூனிட் மேலே யூஸ் பண்ணியிருப்பீங்க, 2000 மேலே யூஸ் பண்ணியிருப்பீங்க, உங்களுடைய ரேட் கார்ட்ஸ் அதிகமாயிட்டே போயிருக்கும். ஸோ அதை நம்ம சரி பண்ண முடியாது. ஓகே, தே ஹேவ் டு அகைன் கம் அண்ட் கால்குலேட் எனக்கு இந்த நாள்ல எவ்வளவு போயிருக்கு. ஏன்னா நீங்க வெப்சைட்லயே பாத்துடலாம் இந்த டேல இவ்வளோ, இந்த டேல இவ்வளோ, அதெல்லாம் அவங்களுடைய டேட்டால இருக்க போகுது. அந்த டேட்ல நீங்க திரும்ப வந்து ரீடிங் எடுங்க. அவ்வளோ அந்த டேட்டோட ரீடிங்கை வச்சு நீங்க திரும்ப இப்போ கால்குலேட் பண்ணுங்க, பில்லை திரும்ப ரிவைஸ் பண்ணுங்க, அவங்களுக்கு ரீஃபண்டை கொடுங்க. இது கவர்மெண்ட் பண்ண வேண்டிய, இபி பண்ண வேண்டிய வேலை. அதே மாதிரி சில பேர் 2-3 பேர் என்ன போட்டிருந்தாங்கன்னா, இந்த 200 யூனிட்ஸ் கொடுத்த பின்னாடி, அந்த இலவசம் கொடுத்த பின்னாடி அவங்களுக்கு எவ்வளோ இபி பில் கம்மியாயிருக்குன்னு போடுறாங்க. அதையும் நம்மளால பார்க்க எக்ஸாக்ட்லி. நிறைய பேர் எனக்கு வந்து நான் 80 யூனிட் தான் யூஸ் பண்ணேன், நான் 180 யூனிட் தான் யூஸ் பண்ணேன், முன்னாடி நான் 100 யூனிட் யூஸ் பண்ணி 80 யூனிட்டுக்கு காசு கட்டியிருப்பேன், இப்போ நான் 180 யூனிட்டுக்கு காசு கட்டல, பிகாஸ் ஃபர்ஸ்ட் 200 யூனிட்ஸ் எனக்கு ஃப்ரீங்கிறதுனால. இப்படிங்கிறத பல பேர் போட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட்ஸ்லேயே அவங்களும் போடுறாங்க, நான் 0 rupees தான் பே பண்ணேன், காரணம் 180 யூனிட் யூஸ் பண்ணி. ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் 100 யூனிட் இங்கே தான் நான் அந்த அவங்க பேர் என்ன சொன்னீங்க, அந்த அந்த 24 நிமிஷம் ஆன்டி வைஷாலி தனிகா, அங்கே வந்து அவங்க என்ன பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லியிருந்துருக்கணும், இல்லை அந்த 4 பேர் யாருங்கிறதையாவது சொல்லியிருந்துருக்கணும், அதையும் இல்லைன்னா ஃபோனையாவது எடுத்துருந்துருக்கணும். எதையும் பண்ணாமல் 24 நிமிஷத்துக்கு அக்கா வீடியோ போடுறாங்க. இப்போ இதுலேருந்து எனக்கு தெரிய வருது என்னன்னா, அவங்களுடைய வீடியோவை பார்க்கும்போது, அந்த ஃபர்ஸ்ட் போட்ட ரீலில் பார்க்கும்போது, நீங்கள் பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறதை விட ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஆட்சி மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடும், இதெல்லாம் நீங்க பாயிண்ட் பண்ணும்போது அப்போ உங்களுடைய மோட்டிவ் வந்து இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் மாதிரி தெரியல. உங்களுடைய சொல்யூஷன் வந்து 100 யூனிட்டுக்கு பதிலா 200 யூனிட்டுக்கு பதிலா நீங்க 100 யூனிட்டே வச்சிருக்கலாம், மக்கள் நிம்மதியா இருந்தாங்கன்னு சொல்ல வரீங்க. உண்மையாவே 200 யூனிட்டை விட 100 யூனிட் ஃப்ரீயா கொடுத்தா ஒரு மக்கள் நிம்மதியா இருப்பாங்க. இது ஏதாவது ஒரு பேஸ் இருக்கு அந்த பாயிண்ட்ல. பழைய ஸ்கீமே கொண்டு வாங்க, நீங்க ஏமாத்தாதீங்கன்னு எப்படி பச்சையா புழுகுறானுங்க இந்த திமுக. அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு அதிகமாக பில் வந்திருக்குது, அதை பற்றி நம்ம இப்போ பேசணும். ஆனால் நீ 200 யூனிட்டே வேண்டாம், நீ 100 யூனிட் ஃப்ரீ கொடுத்ததே பழைய ஸ்கீம்கே கொண்டு வாங்கன்னு இவங்க சொல்கிறாங்கன்னா, தென் வாட் இஸ் தேர் மோட்டிவ்? புரியுது. எப்படிங்க 100 யூனிட் ஃப்ரீ? இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட 2 பிஸ்கட் பேக்கெட் வாங்குறீங்க, இதுக்கு முன்னாடி நான் 1 பிஸ்கட் பேக்கெட் ஃப்ரீயாக கொடுத்தேன், அடுத்த பிஸ்கட் பேக்கெட் வந்து காசு கொடுக்கணும்னு சொல்கிறேன், இப்போ நான் 2மே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன். ஐயோ வேணாம்ப்பா, இதனால் பல பிரச்சனை வருது, எனக்கு ஒன்றே ஃப்ரீயாக கொடுங்க யாராவது சொல்லுவாங்களா? ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க, டிமார்ட் மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க, நீங்கள் 1 பிஸ்கட் வாங்கினீங்கன்னா 10 ரூபா, ஆனால் இதே நீங்கள் 2 பிஸ்கட் வாங்கினா 15 ரூபான்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அப்பா எனக்கு 2 பிஸ்கட் வாங்கினா 15 ரூபா வேணாம்ப்பா, நான் ஒரே பிஸ்கட் 10 ரூபாய்க்கே வாங்கிட்டு போயிடுறேன், திரும்ப எனக்கு கொடுப்பா, நான் 2 வாங்கும்போது 20 ரூபா கட்டி வாங்கிக்கிறேன், இப்படி யாராவது சொல்லுவாங்க? எப்படிங்க அது ஸ்கேம்னு சொல்லுவீங்க நீங்கள் ஃபர்ஸ்ட்? அதுக்கு என்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் ஒருத்தன் வீடியோ எடுத்து போடுறான், எக்ஸ்பிளைன் பண்ணுறான், 200 யூனிட்டை தாண்டிட்டா ஒரு யூனிட்டுக்கும் இப்போ ஜாஸ்தி காசு, முன்னாடிலாம் 100 யூனிட் தாண்டினோடனே என்ன ரேட் இருந்துச்சோ அதை விட இப்போ 200 தாண்டினா ரொம்ப ரேட் ஜாஸ்தின்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் பொய் அப்படின்னு அந்த பையன் விளக்கம் கொடுக்குறான். அந்த பையன் சொல்றது பொய், அவரை போட்டு இவங்க கிளிக்கிறாங்க. போன டிஎம்கே கவர்மெண்ட்ல வந்து அவங்க கொண்டு வந்த ஒரு ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்துக்கான டெண்டரை வந்து இப்போ கேன்சல் பண்ணியிருக்காங்க சார். அதோட வேல்யூ வந்து 20,000 crores அப்படின்னு சொல்றாங்க. 3 கோடி மின் இணைப்புகளை வந்து இணைக்கிறதுக்கான 20,000 கோடி ஸ்மார்ட் மீட்டர் டெண்டரை வந்து இப்போ கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டிவிகே கவர்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய கன்சியூமர்ஸ், அது மட்டும் இல்லாமல் மற்ற டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் கன்சியூமர்ஸ்க்கு மட்டும் இப்போதைக்கு ஸ்மார்ட் மீட்டர் கொடுக்கலாம். அதாவது கிட்டத்தட்ட 56 லட்சம் பேருக்கு மட்டும், அந்த 56 லட்சம் மின் இணைப்புகளுக்கு மட்டும் ஸ்மார்ட் மீட்டர்ஸ் கொடுக்கலாம், மற்றதெல்லாம் கம்மி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி முதல் கட்டமாக இதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்காக அவங்க ஒரு அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க. அந்த டெண்டரை விடலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கிறதுனால பழைய டெண்டர்ஸை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க சார். இது ஸ்மார்ட் மீட்டர் டெண்டர்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க. எதுக்காக கேன்சல் பண்ணியிருப்பாங்க? அந்த டெண்டரில் என்ன இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதாவது கமிஷன், இந்த மாதிரி ஏதாவது குளறுபடிகள் நடந்திருக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன். இவ்வளோ ரூபாய்க்கு வாங்க வேண்டிய மீட்டர் நீ இவ்வளோ ரூபாய்க்கு போய் வாங்கிட்டு வந்தா அப்படித்தான். நான் போனேன் அதே கடையில் அதே பிஸ்கட் பேக்கெட் 10 ரூபா, நீ போனால் மட்டும் எப்படா 15 ரூபாய்க்கு விற்கிறாங்க? உன்னை பார்த்தா ஏமாளி மாதிரி தெரியுதா அவனுக்கு? எப்படி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. கண்டிப்பாக. ஸோ அப்போ நீ அண்டர் வேல்யூ பண்ணி காட்டுவே, இல்லை ஓவர் வேல்யூ பண்ணி காட்டுவே, எல்லாத்துக்கும் அநியாயம் பண்ணி வெளியே காசு அடிக்கிறதுக்காக நீ ஒரு பிளானை போட்டுருப்ப. என்னை பற்றி கவலை கிடையாது. இப்போ இருக்கிற இந்த கவர்மெண்ட் அந்த அமௌண்ட்டை பே பண்ண முடியாது, அந்த டெண்டரை வந்துட்டு அவங்க கேன்சல் பண்ணுறாங்க. ஆமாம். ஸோ திஸ் இஸ் வெரி ஃபேர். இது ஏற்கனவே இந்த நியூஸ் வந்துருந்துச்சு, பண்ண போகிறாங்கன்னு, இப்போ பண்ணிட்டாங்கன்னு. ஆமாம், அந்த பட்ஜெட் வந்ததுலேருந்து அதில் என்னென்ன தெளிவாக தெரிஞ்சு, அதனால அந்த டெண்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதில் செந்தில் பாலாஜி நினச்சிட்டு இருப்பார், பாடா நல்ல வேலை, இவங்க கிட்டலாம் வந்து நம்ம வந்து இதுக்கு மேலெலாம் வந்து எப்போவுமே உஷாராக இருந்துக்கணும்டா, இந்த மீட்டரை வாங்கும்போது காசு வாங்கிக்கலாம், டீல் சைன் பண்ணும்போதே கொடுக்க வேண்டியது அப்ஃப்ரண்ட்டாக கொடுத்துருங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறதுல எவ்வளோ நல்லதாக போச்சு பாரு. இன்றைக்கி நமக்கு ஆட்சிக்கு வராமல் போயிட்டோம்.
இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த டெண்டரை வேற கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த டெண்டரை கொண்டு வந்து கொடுத்து எல்லாம் செட்டில் பண்ணும்போது அப்போ நீங்கள் கொடுத்தா போதும்னு சொல்லியிருந்தோம்னா என்ன ஆயிருந்திருக்கும் இன்னைக்கு நமக்கு. நல்ல வேலை நம்ம அப்ரண்ட்டாக வாங்கிட்டோம், நமக்கு வர வேண்டியது வந்துச்சு, அவன் டெண்டர் இன்னைக்கு நாசமாக போனால் நமக்கு என்ன அப்படின்னு. இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்து திமுக காரங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய ஒரு ரிலாக்ஸேஷனான ஒரு பாயிண்ட் தான். அதனால வந்துட்டு தே ஆர் வெரி ஹாப்பி. ஆனா காசு கொடுத்தவங்க அவன் அவ்வளோதான். இல்ல சார், அவங்க ஏதாவது கம்ப்ளைண்ட்லாம் பண்ண மாட்டாங்க, லாஸ்ட் நாங்க கொடுத்துட்டோம் பாதியில் நிற்கிறதா என்ன பண்றது நாங்க இதுக்கு. அது சண்டைக்கு வருவான். என்ன சண்டைக்கு வருவேன், நீ எப்படி சண்டைக்கு வருவேன்? ம் ம் சார் நாங்கள் போன தடவை அந்த அமைச்சருக்கு இவ்வளோ காசு கொடுத்துருந்தோம், எங்க வா வாங்கி கொஞ்சம் வாடா தங்கம் திருப்பி வாடாமா, எந்த அமைச்சருக்கு எவ்வளோ நம்ம கொடுத்த நீ அப்படின்னு கேட்டு டேட்டாவை வாங்கி ஆமா அப்படிதான் பண்ணணும். ஒருவேளை இந்த டெண்டரை கேன்சல் பண்றதுனால இந்த நல்லதுகள் நடந்தா கூட வாய்ப்புகள் இருக்கு. ஆமா அவங்க காண்டில் வந்து உண்மையை சொல்லி நமக்கு டெண்டரும் போச்சு, அவங்ககிட்ட வேற எக்ஸ்ட்ராவா 30% காசு முன்னாடியே கொடுத்துட்டோம், பேசாம நல்லது சொல்லிட வேண்டியதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சரண்டரா மாதிரி அப்ரூவரா இல்ல சூப்பரா நீங்க நினைக்கிறதெல்லாம் நல்லா இருக்குது, நடந்தா நல்லா இருக்கும். ஓகே சார். இன்னைக்கு இந்த வந்து இது எப்படிங்க, நம்ம நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி எல்லாருமே நைட்டு கரெக்டாக 11 மணி தூங்க போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஸ்டாலின் கனவுல சிஎம்மா வரணும் ஓகே அப்படின்னு நினச்சிட்டு போய் தூங்குறாங்களா? 11 PM to 6 AM 8 AM அந்த வரைக்கும் மாதிரி யாரும் சொல்றது சொல்லல. இல்ல யார் இன்னைக்கு வீடியோவில் வந்து சொல்ல சொல்லுங்க தயவுசெய்து, யாராவது வந்துட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்குலாம் இதை போய் சொல்ல சொல்லுங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், டியர் வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் தயவுசெய்து வந்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ஊபிஸாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம அந்த கிளிப்பை மட்டும் ஷார்ட்ஸாக எடுத்து நம்ம போட்டோம்னா ஓகே கொஞ்சம் அதை போய் எல்லாரும் காட்டுங்க. அந்த ஷார்ட்ஸை வந்து இப்போ ஷேர் பண்ணுங்க. சொல்லுங்க அவங்கள நைட்டு 11 மணிக்கு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு கனவுல வரணும்னு வேண்டிக்கிட்டு தூங்க சொல்லுங்க. அவங்களும் அப்போ கனவுல வருவாங்க. 11 மணிக்கு நைட்டு சிஎம் ஆனார்னா அவ்வளோதான். காலையில் நீங்கள் 8 மணிக்கு எந்திரிக்க ஸ்டாலின் சிஎம்மாவே இருப்பார். போவார் வருவார் போவார் வருவார். ஐயோ உதயநிதி துணை முதல்வர் ஜாலியாக இருக்கும். அவ்வளோதான். அந்த மாதிரி கனவு வந்துட்டு 8 மணிக்கு எழுந்து பார்த்துட்டு ரியாலிட்டி வந்துடும். ஸோ அந்த மெத்தடை கொஞ்சம் ஃபாலோ பண்ண சொல்லி உங்கள் ஊபிஸ்ட் எல்லாரும் போயிட்டு நீங்கள் சொல்லுங்கள். சொல்லுங்கள். இந்த பட்ஜெட் அறிவிச்சது, இந்த இன்வெஸ்டர்ஸோட மீட்டிங் நடந்தது, இந்த மாதிரி விஷயம்லாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ வருது சார். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ராமநாதபுரத்தில் வந்து சக்கரக்கோட்டை அப்படின்ற ஒரு இடத்துல வந்து சிப்காட் அதுக்கான இடத்த வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து சிப்காட் உங்களை அன்புடன் வரவேற்கிறதுன்னு போர்டு மட்டும் இருக்கு. ஆனா பின்னாடி இடத்த பொட்டல் காடா கிடக்கு. ஒரு போர்டு பின்னாடி பெரிய காடு. சிப்காட்ல சிப்காடு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இல்லை அதெல்லாம் வந்து இப்போ பின்னால் வரக்கூடிய திட்டங்கள்ங்க இது. மேபி சார் ஆக்சுவலி அதை எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னு நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது 2021 to 22 பீரியடில் அதுக்கு அலாட் பண்ணதா ஒரு செய்தி காட்டுது. ஆமாம். இப்போ போர்டு இது வச்சுட்டோம், ஓப்பனிங் இப்போ போர்டு வச்சாச்சு, நாளைக்கு அடிக்கல் நாட்டியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. சரி ஒரு தடவையும் நம்ம வந்துட்டு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரே காடு புதரா வளர்ந்துருது. என்னடா இது, சரி ரைட்டு அப்படின்ட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு வந்து பார்ப்போம் அப்படின்ட்டு அதில்ப்பா கிளியர் பண்ணிடுங்கப்பா. கிளியர் பண்ணிட்டோம் சார். கிளியர் பண்ணிட்டீங்களா? இல்லை ரோடெலாம் கிளியர் ஆச்சுலாம் ஃபுல்லாக இதுவாக இருக்குதா, லேண்டாக இருக்கா? சூப்பர் இந்த வந்துடுறேன் அப்படின்ட்டு போயிட்டு ஒரு 1.5 years கழிச்சு திரும்ப வந்து பார்த்தா மறுபடியும் ஒரே காடாக இருக்குது. ஓகே வரும்போதெல்லாம் அது காடாகவே இருக்கு. எப்போ தான் பில்டிங் கட்டுறது? அந்த மரத்துக்கு ஒரு மனசாட்சி வேணாமா? அந்த செடிக்கு ஒரு மனசாட்சி வேணாமா? எதுக்கு அங்கே போல அது என்ன எதுக்கு அது ஏங்க அங்கே வருது? அது வேற யாரோ எதிர்கட்சிக்காரர்கள் பண்ணிய சதி. அந்த மரம் அங்கே வளர்கிறது. அது எப்படிங்க நாங்க சிப்காட் கட்டலான்னு வச்சிருந்த அந்த இடத்துல ஒரு மரம் வந்து வளரும்? மண்ணு இருந்தா வளர்றாங்க. என்னங்க மண்ணாங்கட்டின்னு பேசிட்டு இருக்கீங்க? அந்த மரத்துக்கு ஏதோ ஒரு உள் அரசியல் இருக்கு. இதுல ஒரு அரசியல் இதுதான். இதெல்லாம் மொத்தத்துல டிஎம்கே மேல தப்பு இல்ல கிடையாதுங்க. ஓகே மக்களுக்காகவே உழைக்கும் ஒரு கட்சி. இன்னைக்கு வந்து என்ன மாதிரி ஒரு இதெல்லாம் தொகுதிகள்லாம் ஒவ்வொன்றும் என்னென்னலாம் பண்ணி என்ன பண்ணி எது வச்சு எப்படி போன ஒரு இது. இன்னைக்கு நீங்க வந்து எங்களை இந்த எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் தோத்து போனவங்களாம் என்னென்னலாம் பண்ணும் உங்களுக்கு, நீ என்னென்னலாம் பண்ணன்னு எனக்கு தெரியும், அதுக்கு தான் ஓட்டு போடுற அப்படின்னு மக்கள். அதனால சிப்காட்லாம் வந்து இட்ஸ் டோட்டலி இதுங்க பண்ணணும்னு ஆசை தான். ஓகே சார். ஃபண்டு வர மாட்டேங்குது. இது நெக்ஸ்ட் ஃபண்டு வர மாட்டேங்குதுங்க. அதுதான் வந்துட்டு அலாட் பண்ணாங்களே சார் பட்ஜெட்ல. நாங்க வந்துட்டு சட்டசபையில சொன்னாங்களே சார், இந்த மாதிரி இந்த தொகுதியில் சிப்காட் நிறுவனத்திற்காக இத்தனை கோடி ஒதுக்கப்படுகிறது. 325 ஏக்கர் சொன்னாங்க சார். அந்த ஏக்கர் அப்புறம் ஒன்னு எம்எல்ஏ மக்கள் கேட்டாங்கன்னா என்ன அவங்க நியூஸ் எல்லாம் பாத்துருக்காங்க போல இருக்கு. என்னம்மா பண்றது, ஒதுக்குறேன்னு சொல்றாங்க. சொல்றதுதான் சரிம்மா, டிவில வருது, நானும் தான் பார்த்தேன், அன்னைக்கு நானும் தான் பக்கத்துல உட்காந்துருந்தேன், முதல்வர் ஒதுக்குறேன்னு சொன்னாரு. என்னம்மா எல்லாம் எதிர்கட்சிக்கு தான் போக கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஆளுங்கட்சிக்கே பண்றாங்க. நம்ம இப்ப எதிர்கட்சியா போயிட்டோம்ல, கொஞ்ச நாள் பொறு, 26 எலெக்ஷன்ல நம்ம ஜெயிச்சுட்டான்னு வையி, அதுக்கப்புறம் நம்ம தொகுதியில தான் இப்ப நான் ஆளுங்கட்சி தொகுதி எம்எல்ஏ ஆயிரும். அப்புறம் நம்மளை யாரும் நோ சொல்ல முடியும்? யார் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிருவாங்களா? அப்புறம் இந்த அம்மாக்கணும் சரிங்க ஐயா, என் பிள்ளைங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்குமையா. கிடைச்சிடும், ஒன்றும் இல்லை, ஒரு 26ல் ஒழுங்கா ஓட்ட போடுமா நீ, அப்பதான் நான் வருவேன் ஆளுங்கட்சி எம்எல்ஏவா. இப்போ எதிர்கட்சி எம்எல்ஏவா வந்தேன், ஒன்றும் பண்ண முடியல. ஆளுங்கட்சி எம்எல்ஏவா வந்தால் எல்லாம் பண்ணிடுவேன்.
இப்படி ஒரு உருட்டு இப்ப டிஎம்கே எல்லாம் அதான் பண்ண சொல்லுவாங்கல்ல. இப்போ டிஎம்கே எதிர்கட்சியா போயிட்டோமா என்னம்மா பண்றது, அவங்க பண்ணாத அம்மா உண்டு என்ன பண்றது அப்படின்னு இப்படியே ஒரு உருட்டி அதை மக்களையும் அதை ஏமாத்தி நம்ப வச்சு ஒரு அரசியலை ஃபிளாட்டா செட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதுல திடீர்னு வந்து இந்த டிவிக்கு குழப்பம் பண்றதுதான் இப்ப பிரச்சனையா இருக்கு. என்னடா அது எல்லாத்தையும் எடுத்து பேசுறாங்க. ஒரு எம்எல்ஏ விட்டது இன்னொரு எம்எல்ஏ அங்க பிடிக்கிறாரு, அங்க அவர் விட்டா அது இங்க பிடிக்கிறாரு, அமைச்சர் எடுத்துடுறாரு. இப்படியே ஒரு செயின் ரியாக்ஷனா நடக்கிறதா. இப்ப வர இவங்க தொகுதிக்கு போக முடியாது. இப்ப சட்டசபையை முடிச்சுட்டு செப்டம்பர் மாசம் தொகுதிக்கு போனோம்னு வைக்கி, அவ்வளவுதான் எல்லாம் ரெடியா இருக்காங்க. ஃபுல்லா சட்டசபை லைவ் நியூஸ்ல பார்த்துட்டு அப்ப நீ இத்தனை வருஷமா எத்தான் பண்ணிக்கிருக்க, இதுக்குதான் லைவே வேணான்னு இருக்கீங்க இத்தனை நாளா நீங்க ஏண்டா அப்படின்ற மாதிரி வந்துட்டு மக்கள்லாம் கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாராவது ஒருத்தவங்க இந்த திமுக எம்எல்ஏக்கெல்லாம் இந்த தடவை சட்டசபை லைவ் எல்லாம் முடிச்சு தொகுதிக்கு போகட்டும், வீட்டுக்கே வந்து நேரடியா தேடி கதவை உடச்சிட்டு உள்ள வந்துருவாங்க மக்கள்லாம். என்ன சட்டசபையில என்ன சார் பண்றீங்க சட்டசபையில? நீங்க அங்க போயிட்டு உட்காந்துட்டு எல்லாம் ஜாலியா பின்னாடி உட்காந்து கதை அடிச்சுட்டு உட்காந்துட்டு பேசிட்டு மானிய கோரிக்கையெல்லாம் வரும்ல, அப்ப ஏதாவது ஒன்று பேசுவாங்கல்ல. இதைத்தான் நீங்க 20 வருஷம் 25 வருஷமா பேசிட்டு இருந்தீங்கன்னா 5 முறை எம்எல்ஏ இருந்திருக்கீங்க. ஒரு எம்எல்ஏக்கு வருஷத்துக்கு இவ்வளவு கோடியாம்ல, 5 வருஷத்துல இவ்வளவு கோடியாம்ல, எங்க போச்சு அந்த பணம், இது என்ன பண்ணீங்க அது என்ன பண்ணீங்க? மக்கள் இனிமே கேட்கிற கேள்வியில திமுகலாம் ரன் தான் ஃபுல்லா ஒரே ஓட்டம் தான் ஒலிம்பிக்ஸ்க்கு. அது வேற இப்ப தாவேக ஆட்சி காலத்துல வந்து ஒலிம்பிக்ஸ் தனியா ஒரு சிறப்பு பயிற்சி மையம் கொண்டு வராங்க. அதுக்கெல்லாம் திமுக எம்எல்ஏக்கெல்லாம் போக ஆரம்பிச்சாச்சுங்க. ஏஜ் என்னங்க பெரிய ஏஜ், வயசு என்னங்க பெரிய வயசு, பாக்குறீங்களா இல்லையா? அவ்வளவுதான். ஸ்டாலின் அவர்கள்லாம் பாக்குறது என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்றாருன்னு நீங்க பாக்குறது இல்லையா? என்னங்க சொல்லுங்க, கியூட்டா அழகா அவர் பாட்டு வச்சு ஒரு 2 கிலோ டம்பிள்ஸ் சாச்சுன்னு ஜாலியா கிளிக் நடிச்சிட்டு இருக்கிறாரு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? அதெல்லாம் பாக்குறது இல்லையா? ஏங்க அதெல்லாம் வந்து தனியா இன்டர்வியூவே சில சேனல்களுக்கு கொடுத்து ஃபுல்லா டே வித் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி போட்டு அவர் காலையில அவர் ஆட்சியில இருக்கும்போது தானே. ஆமா, அப்பதான் சொல்றேன். ஓ, அப்பதான் சொல்றீங்க. ஆமா, அதான் இன்ன வரைக்கும் அதான் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு தடவை பண்ணிட்டு இப்ப விட்டுருவாரு. அவர் எப்பவுமே ஒர்க் அவுட் பண்றது அதெல்லாம் பாடி எல்லாம் வந்து ரெடியா வச்சிருக்காரு. அவர் எப்பவுமே வந்து ரெடியா. என்னங்க ஸ்டாலின் சொன்னாலும் ஏங்க சிரிப்பு போறது? ஏங்க நிஜமா அவர் ரொம்ப இதுவான ஒரு மனுஷங்க. அவர் ஆக்சுவலா கியூட்டான ஒரு ஆளு. அவரு அழகா அவர் எல்லாமே என்ன சொன்னாலும் கேட்டுப்பாரு. ரொம்ப ஒரு நல்ல மனுஷன். அவரு சுத்தி இருக்கிற கூட்டம் சரி கிடையாது, ஏமாத்திடுறாங்க எல்லாமே. நம்பிடுறாரு அவருமே. ஐயா நம்ம என்னப்பா நம்ம ஜெயிச்சிருவோம் ஐயா. சரி ஜெயிச்சிருவோம், நம்ம பசங்க சொன்னாங்க கரெக்டாக தான் இருக்கும், என்ன சொன்னாலும் நம்பிடுறாரு அவரு. அடுத்து பிஎம் யாரு? நீங்க தான் ஐயா. சரி ரைட், நம்ம ஆயிடுவோம் பிஎம். இப்படி என்ன சொன்னாலும் நம்பி அந்த மனுஷன் கியூட்டா வளர்ந்துட்டாரா. அதனால வந்து we cannot blame him actually. he is a very gentleman. திமுக தான் இப்படி இருக்காங்கன்னா இந்த பக்கம் திரும்பினா நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் சார். ஆர்பி உதயகுமார் வந்து முதலமைச்சர் விஜய் பற்றி வந்து என்னென்னலாம் பேசுறாரு அப்படின்னு சொல்லி. he is very angry at TV. I know. ஆமா. அப்போ வந்து தூத்துக்குடி எந்த வீடியோ தான் இப்போ நோட் பண்ணோம், எந்த வீடியோல அந்த மாதிரி பேசி எல்லா வீடியோலும் அதே மாதிரி தான் பேசுறாரு. எந்த வீடியோக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் தெரியல. தூத்துக்குடியில் இருக்க தாவேகா நிர்வாகிகள் எல்லாமே சேர்ந்து முதலமைச்சர் அவதூறா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நடவடிக்கை எடுக்கப்படுமா? இல்ல அவருக்கு ஒரு கோவங்க தாவேகா மேல. என்னன்னா நான் என்ன உங்களுக்கு தப்பா பண்ணிட்டேன், ஒரு ஒரு மார்கண்டேயனை தூக்கி உள்ள வைக்கிறீங்க, என்னைய வைக்க மாட்டீங்க நீங்க. ஓகே, ஓ வைக்க மாட்டீங்க. நானும் மேடைக்கு மேடை வேற மாதிரி தான் பேசி பார்க்கறேன், நீ வைக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க இந்த தடவை பிடிச்சி பார்த்துங்க, இந்த தடவை நீங்க எப்படி பேசாம போயிடுறீங்க பாப்போம்னு சொல்லி வலுக்கட்டாயமா இந்த தடவை எக்ஸ்ட்ரா 2 வார்த்தையெல்லாம் போட்டு கொஞ்சம் ஓவரா பேசி முடிச்ச உடனே இந்த தடவை கம்ப்ளைண்ட் பேருக்கு இப்பதான் அவர் ஃப்ரீ ஆக்குறாரு அப்படின்னு தாவேகா மேல கோவம் இப்பதான் கொஞ்சம் தனிஞ்சிருக்கு. அதனால வந்து சீக்கிரமா உள்ள தூக்கி வச்சிட்டோம் அப்படின்னா அப்ப நம்ம எதிர்பார்த்த அந்த இது சம்பவம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு கமான் பாய்ஸ் இப்பதான் நம்ம களத்துல இறங்க போறோம் ரெடி அப்படின்னு போராடுவோம் அப்படி ஒரு 10 பேரை கத்த விட்டு அது இது. ஏன்னா இன்னைக்கு நீங்க ஏடிஎம்கேக்கு அரசியலே இல்ல, ஆமா ஸ்கோப்பே கிடையாது, எதுவுமே இது மாதிரிதான் பண்ணலாம். டிஎம்கேக்கு அதான் நிலைமை. டிஎம்கேவே இன்னைக்கு வந்து அவங்க ஒண்ணு பண்றாங்க. அதிமுக சார்பில் பயிர்க்கடன் முழுசா தள்ளுபடி பண்ணல இந்த தாவேகா அரசு அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா அரசை கண்டிச்சு ஆகஸ்ட் 14 அன்னைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்க. சரி பண்ணுங்க. ஆனா எடப்பாடி சொல்றாரு இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து எஸ்பி வேலுமணி அவர்கள்லாம் வந்து பண்ண போறாங்கன்னா நாங்களாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நான் போயிட்டு இருக்குன்னு கடைசியில் நானே தான் களத்துல குதிக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கி கவன ஈர்ப்பு பண்றாங்க இந்த கட்சி. அவ்வளவு நாங்க ஒண்ணு பண்றோம் அப்படின்னு. திங்கட்கிழமை கவன ஈர்ப்பு தீர்மானம் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அது வரும் தேனி மேட்ரு வச்சு. அதுல என்ன பேசுறாங்கன்றத பார்ப்போம். இங்க கவன ஈர்ப்பு இவங்களுடைய கவனம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து லைம் லைட்ல இருக்கணும் மாப்ள, நம்மளை யாரும் கண்டுக்கிறதே கிடையாது. சட்டமன்றத்துக்கு போய் உக்காந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம ஒரு 40 பேர் நம்மளை கண்டுக்க மாட்டா, 2 பேர் மாற்றி அமைதிக்குள்ளே அடிச்சுக்கிறேன்,
குறுக்க எந்திரிச்சு நம்ம எதனா ஒண்ணு பேசினாதான் உண்டு போல இருக்கு அப்படின்னு அது சொல்லி வேற உதயநிதி அவர்கள் பேசிட்டு அது அந்த கேள்வி கேட்கறாங்கன்னா அதுக்கு பதில் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதலமைச்சர் எழுந்து பதில் சொல்லு, நாங்க கேட்கறோம் எங்களுக்கு சேர்த்து பதில் சொல்லுங்க. இல்லைங்க நாங்க பேசி எதுக்கு முடிச்சு அப்புறம் உங்கள்ட்ட என்னங்க அப்புறம் நான் எப்போ எங்க வாய்ப்பே தர மாட்டீங்கன்னா நீங்க அப்படின்ற மாதிரி மின்னலை முழுங்கி கரண்ட்டை துப்புற என் தலைவனுக்கு என்ன ஒரு சோதனை பாருங்க. நீங்க சும்மா ஒரு கிடையாது. வீடியோ வந்துச்சு சார். போல் எம்எல்ஏ அவர் பேசிட்டு இருந்தார் இந்த மாதிரி மின்னலை அதை ஆக்சுவலி அவங்க பேசுனதுக்கு ஒரு இது மாதிரி பேசுறாரு. அந்த பக்கம் அவங்க ரிப்போர்ட்டர்ஸ்லாம் உட்காந்து எடுப்பாங்க இல்லையா என்னென்ன பேசுறாங்கன்னா அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கும் போதுல அந்த வேர்டு சொன்ன உடனே ரிப்போர்ட்டர் சிரிக்கிறாங்க. ஆமா. பொழப்பு சிரிப்பா சிரிச்சா இப்போ வேற என்னங்க பண்றது? இப்போ ஒரு எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மா அவர்கள், அடுத்து இப்போ எடப்பாடி சிரிப்பு வருதா இல்லையா? அப்போ உங்களுக்கு அது மாதிரி தான் இருக்குது கட்சி இப்போ நிலைமை. அப்படி இருக்கும்போது கட்சியை காப்பாற்ற முடியல. ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். இவங்களே மாற்றி மாற்றி நமக்கு எப்படா வாய்ப்பு கொடுப்பாங்க இவங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஏடிஎம்கே நிலைமை இருக்கும்போது ஏதாவது ஒன்று பண்ணணும். சிஎம் இது பண்ணோம்னா அவங்க எப்படியும் தூக்கி உள்ள வச்சிருவாங்களே, அப்போ ஒரு சீன் கிரியேட் ஆகும். நம்ம லைம் லைட்டுக்கு வந்துட வேண்டியதான். சிஎம் ஒரு இவர், சிஎம் ஒரு அவர், இவருக்கு இது கிடையாது அது கிடையாது, இவருக்கு வந்து வேஸ்ட் அவர் அப்படி பேசணும்னா சூப்பராக நம்ம தூக்கி உள்ள வச்சிருவாங்க. ரைட்ரா ஓகேடா அப்படின்னு அந்த ஒரு ஃபார்முலாவை பிடிச்சிருது. இப்போ ஏடிஎம்கே அது பண்ணால் மட்டும்தான் லைம் லைட்டில் நியூஸ்லையாவது அட்லீஸ்ட் ஒரு பிட் நோட்டீஸாவது ஒரு வாரமாக நியூஸ் பேப்பர் எங்கேயாவது வருவோன்ற மாதிரி இன்னைக்கு ஏடிஎம்கே நிலைமை இருக்கிறனால ஒன்றும் பண்ண முடியாது. உள்ள இருக்கிறவங்கலாம் அங்கேருந்து வெளியே வந்து தாவே கடை செஞ்சுட்டாங்க. என்ன பண்ண போறீங்க நீங்க? எடப்பாடி மட்டும் தனியாக உட்காந்துட்டு நீ போக மாட்டல சத்தியம் பண்ணு, சரி ரைட் நீ அம்மா சத்தியம் பண்ணு, இப்போ யாரும் சத்தியம் வாங்கிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு இந்த கரண்ட் பாஸ் விளாடுவாங்க தெரியுமா சின்ன வயசுல, அந்த மாதிரி எல்லாரும் கையை பிடிச்சிட்டு யார் அமுக்குறா விளையாடிட்டே இப்படியே லூப்பில் வச்சிருந்தா மட்டும்தான் உண்டு. நீங்க என்ன பண்ணாலும் கையை லைட்டா அந்த கேம்ல இருந்து எடுத்தீங்கன்னா கூட கலந்து ஓடி போயிடுவாங்க. இந்த கரண்ட் பாஸ் கேம் விளையாட்டு ஒரு வீட்டில் உட்கார சொல்லுங்க. போர் அடிச்சா அவர் அப்படியே கோபாலபுரம் போக சொல்லுங்க. அங்க ஒருத்தர் பாவம் தனியா உட்காந்துருக்காரு. அவருக்கு வந்துட்டு அங்க விளையாடுறதுக்கு ஆள் இல்லையா அங்க கூட, இவர் கூட உட்காந்து எடப்பாடி ஸ்டாலின் உட்காந்து கரண்ட் பாஸ் கேம் விளையாட சொல்லுங்க. சார் லோக்சபாவில் வந்து மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்ற ஒரு பில்லை வந்து பாஸ் பண்ணியிருக்கிறதா பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதை வந்து டைரெக்டாக வந்து மாநில உரிமை மேலே கைவிக்கிற மாதிரி இருக்கும். என்னால் எதிர்க்க முடிஞ்சதை தவிர அந்த பில் பாஸ் பண்ணுறதை தடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. இந்த மைன்ஸ் அண்ட் மினரல் பில் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மைன்ஸ் அண்ட் மினரல் மூலியமா டிஎன் கவர்மெண்ட்டுக்கு கடந்த வருடம் வந்து 4000 கோடி வந்து ரெவன்யூ வந்திருக்கு. இந்த பட்ஜெட்டில் வந்து எஸ்டிமேஷனாக 11,000 கோடி சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து ஒரு ரெவன்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அந்த மினரல்ஸோட டேக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோம்னா அவ்வளோ வரும் அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. அதாவது நியாயமான முறையில். இப்படி இருக்கும்போது அந்த பில்லை பாஸ் பண்ணுறதுனால ஸ்டேட் பவரை வந்து டைரெக்டாக அட்டாக் பண்ணி அந்த பவரை ஃபுல்லாக யூனியன் கவர்மெண்ட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த லெவி டாக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வரி விதிப்பு இவங்களால தே கேனாட் லெவி த டாக்ஸ், அதாவது ஸ்டேட்னால வந்து டாக்ஸை விதிக்க முடியாதுன்ற மாதிரி இவங்க ஒரு இதை கொண்டு வராங்க. அப்போ ஸ்டேட்னால டாக்ஸை விதிக்க முடியாதுன்னு இவங்க கொண்டு வந்துட்டாங்கன்னா கனிம வளங்கள் மேல, அப்போ அவங்களுக்கு என்ன வருமானம் வரும், அதுல எப்படி அதுல வருவாய் வரும் அப்படின்றது இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இது ஒரு மிகப்பெரிய இதுவாக தான் இங்கே கனிமவளத்துறை அமைச்சராக வந்துட்டு டாக்டர் டி.கே. பிரபு அவர்கள் இருக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களுடைய துறை ரீதியான நடவடிக்கைகள் அவங்க பலவனம் எடுத்துட்டு இருந்தாலுமே கூட இந்த டாக்ஸ் ரெவென்யூ அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து பாதிக்கும் இதில் அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக பிரவீன் சக்கரவர்த்தி வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தார். லோக்சபால பாஸ் பண்ணப்பட்ட இந்த பில் வந்து நாளைக்கு ராஜ்யசபால கண்டிப்பா பாஸ் பண்ணப்படும். ராஜ்யசபால இட் வில் நாட் பி ஹேவிங் எனி ப்ராப்ளம். எப்பவுமே லோக்சபால பாஸ் ஆயிடுச்சுன்னா ஈஸியா ராஜ்யசபால பாஸ் ஆயிடும். இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் பிரச்சனை, இதை பார்க்க முடியாது. எல்லா மாநிலங்களுக்கும் பிரச்சனை. ஆனா எப்படி இந்த பில் அப்ப பாஸ் ஆச்சுன்னு தெரியல, அதுதான் கேள்வியா இருக்கு. ஏன்னா கனிம வளங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதோ இல்லை அது மூலமாக வரக்கூடிய டேக்ஸ் ரெவன்யூங்கிறதோ எங்கே ஜாஸ்தியாக இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். எந்த ஸ்டேட் இதை கண்டுகொள்ளுதுன்றதை பார்க்கணும். பட் ராஜ்யசபா வரைக்கும் போச்சு அப்படிங்கும்போது இட் வில் நாட் பி ரிப்பீல். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி அதை வந்து டிஸ்அப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதை வந்து அவரே படிச்சார், ஸ்பீக்கரே அதை படிச்சாரு. பட் ஆனால் வந்து டிஎம்கே எம்பிஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அவ்வளோதான், டிஎம்கே எம்பியாவே இருக்கிறதுக்கு கூடாதுங்கிறது தானே எல்லாருக்கும் இப்போ தேவை. எல்லாம் ஓகே தானே? ஓகே தான். 29 மட்டும் அதை பண்ணிட்டோம்னா எல்லாம் ஓகே ஆகிடும் அப்படின்னு மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. 2029 லோடிங், டிஎம்கே வாபஸ் கமிங் பேக் டு தமிழ்நாடு, சிட்டிங் அட் ஹோம். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து வீட்டில் வந்து விளையாடுறதுக்கு இப்போ கூட ஆள் கிடையாது. கேரம் போர்டு விளாடணும் தலைவருக்கு, அவர் மட்டும் தனியாக இந்த பக்கம் அடிச்சு அந்த பக்கம் போய் நின்று அவரே அடிக்கடிச்சு 4 பக்கம் விளையாடிட்டு இருக்காப்புல. இவர் வேற நம்ம அன்பில் மகேஷ் வேற திருச்சியில் இருக்கிறனால அவரும் கேரம் ஆடுறது வரது இல்லையாமா. தலைவருக்கு போர்டு ஆடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். தலைவரோட போர்டு ஆடுறதுக்கு இப்போ வந்துட்டு ஆராசா அங்கேருந்து வரணும். எனக்கு இப்போ வேற யாரும் வேணாம், ஆராசா வரணும். சிஸ்டரும் வருவாங்க. என் தலைவன் வந்து இங்கே வந்து உட்காரணுன்றது தான் வந்து
குட் கொஸ்டின் வெரி குட் சூப்பர் செம்மையாக கேட்டிருக்காங்க. அதுவே பதில சொல்லுங்க சார். வெரி குட் வெரி சூப்பர்மா, நீ என்ன அழகாக கேட்குறமா, நீ கேள்வி சூப்பர்மா, அடாடா ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்ட்டு அப்படியே இறங்கி வீட்டுக்கு போ. இந்த பேச்சே கிடையாது. தலைவன் கிளம்பி வந்து இங்கே உட்காந்து வீட்டில் என் தலைவரோட கேரம் போர்டு ஆடணும். இவன் பக்கத்தில் வந்து அக்கா கனிமொழி அவர்களும் வந்துடணும், மேடமும் வந்துடணும் அப்படின்னு ஆசை. வந்துட்டாங்கன்னா 3 பேர் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா 4வது வேணா இப்போ கை குறையும் போது வந்துட்டு கரெக்டாக நம்ம அன்பில் மகேஷ் அவர்கள் வர சொல்லிட்டாங்க அப்படின்னா அவர் 4வது அப்போ வந்து ஏன்னா இவ்வளோ பேர் இருக்கும்போது வந்துருவார் அவர். இல்லை டிஆர்பி ராஜா தான் செட் ஆவார் அதுக்கு. கரெக்ட். ஆமாம், டிஆர்பி ராஜா, கனிமொழி, ஆராசா. வீக்கெண்ட்ஸ் ஆகும்போது வந்துட்டு அன்பில் மகேஷ் ஊருக்கு போயிடுவார். டிஆர்பி ராஜா வந்து ஆடின்னு இருப்பார். பட் ஆனால் கேரம் மட்டும் நிற்கிறவே கூடாது, டெய்லி ஆடினே இருக்கணும். போர்டு ஆடி 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 ஏய் இது தாவேக்கா, இது அந்த மினிஸ்டரு தூக்கு, இதை தட்டி இங்கே தூக்கணும்னா இந்த எம்எல்ஏ அப்படின்னு பிளானை போட்டு டேக்கன்னு ஆச்சு அப்படின்னு பாருங்க. நக்கீரன் கோபால் அவர் வந்து இதுக்கு முன்னாடி கரூர் சம்பவத்தை பற்றி ஒரு சர்ச்சை பேச்சு பேசினார். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கரூர் சம்பவத்தில் வந்து ஜனநாயகன் படப்பிடிப்பு எடுக்கப்பட்டதாகவும் அந்த ஃபோட்டேஜஸ் எல்லாமே படத்தில் இருக்குது, அங்கே ஷூட்டிங் நடந்திருக்கு அப்படின்னு அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து அப்போ வந்து பயங்கரமாக போச்சு. என்னடா இப்படி ஒரு விஷயம், அது எவ்வளோ பெரிய சம்பவம், 41 பேர் இறந்துருக்காங்க, இதில் எப்படி படப்பிடிப்பு எடுக்க முடியும் அப்படின்லாம் தோணுச்சு. அது படத்தை பார்க்கும்போது அந்த மாதிரி அது எந்த ஒரு இதுவும் கிடையாது அந்த மாதிரி படத்தில். இப்போ அவர் அந்த மாதிரி பேசினதுக்காக சைபர் கிரைம் அவர் மீது வழக்கு பதிவு செஞ்சு இன்னைக்கு அவர் விசாரணைக்கு ஆஜராயிருக்காரு சார். ரொம்ப நாளாக யோசிச்சாங்க இவரை தொட்டு இப்படி இப்படி ஒன்று ஒரு கேஸை போட்டு ஒரு பெரிய ஆளாக்கணுமா, விட்டுறலாமே எதுக்கு இந்த மீசையை பிடிச்சி தொங்கிக்கிட்டு அப்படின்ட்டு யோசிச்சுது. இதுக்கு மேலே சரி ரைட்டு வேலைக்கார மாதிரி தெரியல போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து சைபர் கிரைமில் ஒரு இது ஃபைல் பண்ணியிருக்காங்க. பட் தலைவன் இதெல்லாம் பார்த்து அஞ்சுறது கிடையாது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து அனுப்புகிறாங்க, இங்கே நான் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கேன், தம்பிங்கலாம் சொல்கிறாங்கண்ணே வந்துட்டாங்கண்ணே இந்த மாதிரின்றாங்க. நான் அப்படியே பின்வாசல் வழியாக வெளியே ஓடி போயிட்டேன். அது பார்த்துங்க அப்படின்ட்டு அதெல்லாம் ஒரு ஸ்டோரியாக வந்துட்டு ஒரு காவியமாக தலைவன் வந்து வீடியோ எடுத்து போட்டுருப்பாப்புல. நம்மளும் அப்படியே உட்காந்துட்டு பார்த்துட்டு அதனால் அவரெல்லாம் வந்து நீங்கள் தடுக்கவே முடியாது, அணைக்கட்டியே தடுக்க முடியாது. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காட்டாற்று வெள்ளம். அவர் வந்து ஒரு ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் அவரெல்லாம் வந்து யூ கேனாட் டச் ஹிம், மேன் ஆஃப் த வேர்ட்ஸ். அவர் வந்துட்டு அப்படி ஒரு நேர்மை நியாயம், அவரை மாதிரி பத்திரிகை இது வரைக்கும் நடத்தின ஆளே கிடையாது. அதனால் வந்துட்டு இஸ் எ வெரி கிரேட் மேன். அவர் வந்து நீங்கள் எந்த விதத்தையும் தொடவே முடியாது. பீப்புள் வில் ஸ்டாண்ட் வித் நக்கீரன் கோபால். ஆமாம், நீங்கள் யாராவது ஒரு டச் பண்ணுறீங்கன்னு நியூஸ் வந்துச்சுன்னா நாளைக்கு எல்லாருமே ப்ரெஸ்ஸு கிஸ் எல்லாம் ஃபுல்லாக இறங்கிடுவாங்க. போராடுவோம். எதுக்கு சார் போராடுறீங்க? எங்கள் இதை சேர்ந்த ஒருவரை நீங்கள் இது பண்ணுறீங்க. சரி யூனியன்னா எதுக்கு சார்? இந்த மாதிரி எங்கள் கூட இருக்கிற யாராவது ஏதாவது பிரச்சனை வந்து நிற்போம். சரி ரைட்டு, அவங்களாலே ஒரு பெரிய பிரச்சனை என்ன பண்ணுவீங்க? அப்பயும் நாங்கள் வந்து நிற்போம். புரியுதுங்களா? இந்த நாட்டில் வந்து இவங்கெல்லாம் தப்பே பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு 4 பேர் இருக்காங்க. டாக்டரு, வக்கீலு, அப்புறம் வந்து ப்ரெஸ்ஸு, அரசியல்வாதிங்க. இந்த 4 பேர் தப்பே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அரசியல்வாதிங்க ஒரு அரசியல்வாதி தொட்டிங்கன்னா எல்லா அரசியல்வாதியும் வந்து நின்றுவாங்க. போராடுவோம் உதயநிதியை பார்த்தீங்க, ஃபெடரல் காஸ்ட்ரோ என்னவோ பெரிய இது பண்ணிட்டு வந்தாரு, அவருக்கு ஒரு போராட்டம். அப்படியே எங்கள் தலைவர் என்ன செய்து அவர் சொல்றது எப்படி, அது பொம்பளைங்கலாம் வர நிறைய பேர், அவர் நார்மலாக சொல்றதுன்னா அவங்களுக்கு தப்பா தாண்டா புரியும் அப்படின்னு ரோடெல்லாம் படுத்துட்டாங்க ஒருத்தர். இந்த ஒரு பொண்ணு வந்து இந்த டிஎம்கே ஊபிகள் லிஸ்ட்ல இந்த டிஜிட்டல் ஊபியில் ஒரு பொண்ணு இருக்கிறா, அவங்க சொல்றா அந்த பொண்ணு இந்த மாதிரி வந்து அவர் நார்மலாக சொன்னது உங்களை மாதிரி வக்கர புத்தி இருக்கிறவங்களுக்கு அப்படி தாண்டா எல்லாமே வக்கரமா தெரியும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. பார்க்குற நமக்கெல்லாம் தப்பா புரியுதுங்களா? அதெல்லாம் அந்த பொண்ணுலாம் என்ன சொல்றது சொல்லுங்க. சரிம்மா ரைட், நல்லா இருமா ரைட் சொல்லிட்டு இப்படி வந்துட வேண்டியதுதான். அது மாதிரி அரசியல்வாதியை தொட்டினா நின்றுவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸ், ஒரு ரிப்போர்ட்டர் ஜேர்னலிஸ்ட்னு சொன்னீங்கன்னா அவர் வந்து ஒரு தூயமானவர், அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் எதுவும் ஜேர்னலிஸ்ட். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட்டை வந்துட்டு ஒரு 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 ரூமில் அடைச்சி வச்சுட்டு அவர் பக்கத்தில் வந்து உலகின் எந்த மூலையில் இருந்தாவது எந்த ஒரு 17 வயதுலேருந்து ஒரு 35 வயதுக்குள்ள ஒரு 100 பெண்மணிகளை வந்து அந்த ரூமில் விட்டுட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட்டை விட்டீங்க அப்படின்னா அவங்க சேஃபாக இருப்பாங்க. ஏன்னா ஒரு ஜேர்னலிஸ்ட்னா அவர் வந்து ரொம்ப நேர்மையானவர். ஜேர்னலிஸ்ட் தப்பே பண்ண மாட்டார். ஜேர்னலிஸ்ட் கிட்ட வந்துட்டு ஒரு கத்தியை கொடுத்து ஒரு துப்பாக்கியை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு எதையாவது ஒன்று பண்ணியான்னு சொன்னா கூட யாரையுமே இது பண்ண மாட்டாங்க. ஜேர்னலிஸ்ட்னா நேர்மையானவர், நல்லவர். ஜேர்னலிஸ்ட்னா தப்பே பண்ண மாட்டார். புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்டருங்க மேலே ஒரு டாக்டரை தொட்டிங்கன்னா எல்லா டாக்டருங்களும் வந்து ஒரு போராடுறோம், ஸ்ட்ரைக். எல்லா டாக்டரும் ஸ்ட்ரைக்ப்பா, யாரும் ஹாஸ்பிட்டல் போகாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க, எந்த சர்ஜரி நடக்காமல் என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம், ஸ்ட்ரைக். அப்புறம் வந்து வக்கீல், ஒரு வக்கீலை தொட்டிங்கன்னா இன்னைக்கு எல்லா பாரும் க்ளோஸ்டா, பார் கவுன்சில் அந்த பார் அசோசியேஷன் எல்லாம் க்ளோஸ், நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல அனௌன்ஸ் பண்ணிடுங்க,
ஒரு மெசேஜ் தட்டி போட்டினா தமிழ்நாடு முழுக்க எல்லா பார் அசோசியேஷனும் இன்னைக்கு ஸ்ட்ரைக். போராடுவோம் எங்கள் வழக்கறிஞர் சங்கத்தை சேர்ந்த, எங்களுடைய இந்த மாவட்டத்தை சேர்ந்த, இந்த தாலுக்காவை சேர்ந்த, இந்த வட்டத்தை சேர்ந்த இந்த வக்கீலை நீங்கள் தொட்ட காரணத்தினால் தமிழ்நாடு முழுக்க அனைத்து வக்கீல்களும் போராடுவோம் நின்று. புரியுதுங்களா? அதனால இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நாட்டிலே தப்பே பண்ணாதவங்களாம் இந்த 5-4 பேர் தான். அதனால நீங்க வந்து நக்கீரன் கோபால் அவர்கள்லாம் தொட்டிங்க அப்படின்னா வந்து பல பிரஸ்லாம் வந்து கொந்தளிச்சு வந்து நின்றுவாங்க. புரியுதுங்களா? பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து சொல்லணும் டிவி கவர்மெண்ட். அறப்போர் இயக்கம் வந்து ஏவாவில் அவர் மேல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார். என்ன மண்ணை முழுங்கிட்டாரு. அந்த போட்டோ பாத்தீங்களா சார்? ஆமா. திருவண்ணாமலையில் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காங்க. கலைஞர் திடல் அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய இடத்துல வந்து ஒரு பொதுக்கூட்டமாக நடத்தியிருக்காங்க. அந்த பிரச்சாரம் அது இதுன்னு கட்சி மீட்டிங் ஒன்று நடத்தியிருக்காங்க. அதுக்கு வந்து ஏரி மணலில் வந்து அள்ளிட்டு போய் அதுக்கு சமப்படுத்தி அந்த பொதுக்கூட்டத்தை ரெடி பண்ணியிருக்காரு. இதனால 8 கோடி தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு லாஸ். அப்படி சொல்லி பேர் வந்து கலைஞர் திடல். ஆனா மண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா ஏரியில இருந்து அள்ளி போட்டு எடுத்துட்டு போறது. ஏங்க கலைஞர் திடல், உங்க திடல்ல உங்ககிட்ட மண்ணு கூட இல்லையா? அதை சமப்படுத்துறதுக்கு ஏரியில இருந்து அள்ளி போட்டு எடுத்து வருவீங்க. ஏன்னா நீங்க ஆட்சியில இருந்தீங்க. நீங்க ஆட்சியில இருந்தீங்க அப்படின்னா ஏரியெல்லாம் உங்க அப்பா உங்களுக்கு எழுதி வச்சுட்டு போனது இல்ல. ஏய் தாத்தாவோட தாத்தா தானே நம்மகிட்ட குத்துட்டு போய்க்கிறாரு, அந்த ஏரி மணல்லாம் அள்ளி போட்டு எடுத்துட்டு மாமா அப்படின்னு சொல்லி நீங்க உடனே எல்லாரையும் எடுத்துட்டு போட்டு வந்துடுவீங்க. நீங்க என்ன ஒரு சேட்டால இதெல்லாம் 8 கோடி ரூபா ஒரு கவர்மெண்ட் அவர் மேலயும் அவர் பையன் மேலயும் 8 கோடி ரூபா. ஆமா சார். 8 கோடி ரூபாய்க்கு என்னங்க மணலாம் பசங்க சாப்பிட்டா கூட அவ்வளவு மணல் என்னங்க ஆகும்? 8 கோடி ரூபாய்க்கு எங்கங்க போச்சு அந்த மணல்லாம்? 23 அடி வரையும் நான் தோண்டி எடுத்தேன். 23 அடிக்கு மணலை தோண்டி எடுத்து மாநாடு நடத்துற மானமே இல்லாம ஒரு மாநாடு நடத்திட்டு, இதுல மாநாடு இல்லைங்க, அதுல வெறும் டூ தான். அது மாநாடு இல்ல டு. மானமே இல்லையே அதுல. ஒரு மானத்தோட ஒரு அரசியல் பண்றவங்களா இருந்தா இந்த மாதிரிலாம் ஒரு மக்களுடைய இதையோ ஒரு கவர்மெண்ட்டுடைய சொத்தையோ ஏரி, நம்ம ஏரி, நம்ம ரோடு, நம்ம கட்டின பாலம் எல்லாமே நமது, எல்லாம் நமது. ஆமா, நாளை நமதேன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாமே நமதேன்றது இந்த அரசியல்ல தான் நான் கேள்விப்படுறேன். நாளை, இன்று, நேற்று, நீ, நான், இவன், அவன் எல்லாம் நமக்கு. எதை வேணா எப்போ வேணா எடுத்து அள்ளி திங்கலாம். என்னங்க இது? எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அரசியலை பண்ணிட்டு முட்டு கொடுக்குற இந்த ஊபிஸ் எல்லாம் ஐயோ என் சர்க்கிள்லாம் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, நான் இப்பெல்லாம் வந்து ஜென்ரலா என்ன பண்றேன், இப்போ உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கூட, நீங்க எனக்கு சொன்னீங்க இந்த மாதிரி இவங்கெல்லாம் இது பண்ணாத ஒரு சம சொல்றேன் பாருங்க. இப்ப வந்து இனிமேல் திமுகவுடைய கலாய் கண்டென்ட், திமுகவுடைய சைடு இருந்து அவங்க சைடுல என்னெல்லாம் பாக்குறாங்க, என்ன சொல்றாங்க. இப்போ ஒரு சம்பவம் போயிட்டு இருக்குது, அதுக்கு ஒரு சைடு பாதிக்கப்பட்டவங்க சொல்றாங்க, இல்ல தாவேக்காவோட அரசு, தமிழக அரசு சரி இருக்குது. இந்த ஆப்போசிட்டோட ஊபிஸ் ஸ்டாண்ட் என்ன இந்த மேட்டர்ல அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்குலாம் ஒரு ஐடியா சொல்றேன். ஸ்டெப் நம்பர் 1, உங்களுடைய சர்க்கிள்ல இருக்கிற அந்த ஊபி ஒருத்தங்க டிஜிட்டலி ஆக்டிவ் ஊபி, அந்த டிஜிட்டலி ஆக்டிவ் ஊபி DAU அவங்கள தூக்கி நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா DUPன்னு வச்சுக்கோங்க. DUP டிஜிட்டலி ஆக்டிவ் ஊபி. இந்த டிஜிட்டல் ஊபியை நீங்க போயிட்டு அவங்க பேரை டைப் பண்றீங்க, அவங்கள சர்ச் பண்ணி ஓபன் பண்றீங்க, அவங்க ப்ரொஃபைல் வந்துருது. வந்த உடனே அதுல இப்படின்னு ஒண்ணு இந்த ரீஷேர் செக்ஷன் இருக்குல்ல, அந்த ரீஷேர் செக்ஷனுக்கு போறீங்க. போனீங்கன்னா அதுல இருந்து அப்படியே ஃபுல் நைட் சிரிச்சுனே இருக்கலாம். நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour to 1 hour உங்களுக்கு வந்து வடிவேல் காமெடி சீன்ஸோட சூப்பரானதெல்லாம் இருக்கும் அவங்களோட ஸ்டாண்ட் எல்லாம். இப்போ நான் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு DUP கிட்ட இருந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ இது வந்து அவங்களோட ரீஷேர் செக்ஷன். இது போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா காமெடி செக்ஷனுமே கம்ப்ளீட்டா கிடைச்சிடும். எல்லாம் ஃபுல் காமெடி தான். எதை வேணா நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்து பக்கம் சிரிச்சுக்கலாம். என்னங்க எனக்கு இங்க கம்மியாச்சே அது எல்லாம் அதுல இருக்கும். ஃபுல்லா கதறி நிற்பானுங்க உட்காந்து. இங்க DMK ADMK இந்த மாதிரி எந்த பார்ட்டியா இருந்தாலும் அவங்க பார்ட்டியை ரன் பண்றதுக்கு பார்ட்டி ஃபண்ட் வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு அபிஷியலா இருந்ததுதான் எலக்டோரல் பாண்ட். இது ஒரு இல்லீகலான விஷயம் மாதிரியும் இத பத்தி பேசணும்னா உடனே DMK இப்போ என்ன சொல்றாரு சார், பார்ட்டி ஃபண்ட் ஓகே லீகல் தான் சொல்றாரு. ஆமாங்க, அதுதான் இப்போ இந்த ஊப்பிங்க ஷேர் பண்ணுற வீடியோ 900 கோடினாங்க. அதுக்கு நம்ம DMK சைட்லேருந்து என்ன பதில் சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருந்துட்டு சட்டசபையில் வேறு நம்ம உதயநிதி அவர்கள்லேருந்து எல்லாம் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருந்தாங்க. நம்மளை வேற கலாய்க்கிறாங்க, நமக்கும் பதில் வீடியோ போட தெரில. இப்போ இந்த டைம் ஒருத்தர் வீடியோ போடுறான், அதை நம்ம ரீஷேர் பண்ணிவிடுவோம். சரி அவன் என்னடா சொல்கிறான், ஐயோ அவன் எது வேணால் சொல்லிட்டு போகிறான், அதை ரீஷேர் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம அதில் ஏதாவது லாஜிக் இருக்கா? கிடையாது. ஆமாம் 900 கோடி, ஆமாம் 500 கோடி வாங்கினாங்க, இந்த கட்சிக்கு போச்சு, அந்த கட்சி, எல்லா கட்சியும் கொடுத்தாங்க, அங்கே கொடுத்தான் இங்கே கொடுத்தான். ஓ சார் அவன் அதை தின்னான் சார், இவன் இதை தின்னான் சார், அதனால் நானும் தின்னேன் சார், இதில் என்ன சார் இருக்குது அப்படின்னு கேட்குற மாதிரி. சரியா? இப்போ பார்ட்டி சரி ஓகே, நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வந்து ஒரு அரசாங்கம்,
நான் வந்து ஒரு 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 பிஸ்னஸ் பண்ணுற ஒரு ஆள். அப்போ இந்த பிஸ்னஸ் பண்ணுற ஒரு ஆள்கிட்ட இருந்து நீங்கள் ஏன் சார் காசு வாங்குறீங்க? கட்சி நடத்த என்ன காசு? எனக்கு புரியல. கட்சி நடத்த எதுக்கு காசு? கட்சி என்ன பண்ணும்? மீட்டிங் நடத்தும். ஆமா, பிரச்சாரத்துக்கு போவாங்க, பிரச்சாரத்துக்கு போவீங்க, மீட்டிங் நடத்துறீங்க, உங்களோட ஆஃபீஸ் கரண்ட் பில்லு கட்டுவீங்க, உங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃபீஸ்லேருந்து உங்களோட மாவட்டத்துலேருந்து ஆஃபீஸுக்கு கரண்ட் பில்லு கட்டுவீங்க, போவீங்க வருவீங்க, பெட்ரோல் இதுக்கு உங்களுக்கு வந்து ஒருத்தவங்க ஃபண்ட் பண்ணணுமா? அதுக்கு பேர் தான் நன்கொடைன்னு சொல்கிறாங்களே சார் அவங்க. அப்போ இந்த நன்கொடையை நீங்கள் வாங்கிட்டு பதிலுக்கு என்ன ஃபேவர் பண்ணுவீங்க? ஒருத்தர் சும்மா கொடுப்பானா உங்களுக்கு? அவன் லூஸா? அதுவும் அவ்வளோ கோடிலாம் தர 500 கோடி 900 கோடி ஒருத்தவங்களுக்கு சும்மா கொடுப்பானா? எதுக்கு கொடுப்பான்? நான் உங்களுக்கு நாளைக்கு கொடுக்குறேன். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் அரசியலில் இருக்கிறீங்க, அரசியலில் இருக்கிற உங்களோட ஒரு கட்சி, அதுவும் நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது, நோட் திஸ் பாயிண்ட், யூ ஆர் இன் ரூலிங். 2021 2026 வரைக்கும் நீங்கள் ரூலிங்கில் இருக்கீங்க. ரூலிங்கில் இருக்கும்போது உங்களுக்கு கட்சி நடத்துறதுக்கு உங்கள் கட்சிக்கு ஒருத்தன் வந்து பார்ட்டி ஃபண்டு கொடுக்குறான் அப்படின்னா ஹவு இட் இஸ் லைக் எப்படி அலோவ் பண்ணப்படுது? இன்னுமே இந்த எலக்ட்ரல் பாண்ட்லேருந்து ஆரம்பிச்சு பல இஷ்யூஸ் போயிட்டு தான் இருக்கு நம்ம நாட்டில். அந்த எலக்ட்ரல் பாண்டை பற்றி அந்த பையன் ஓப்பனாக லூஸ்மே பேசிட்டுக்கிறான். அப்போ நீங்கள் எதுக்கு ஒரு ஃபேவர் பண்ணுறீங்க பதிலுக்கு? அப்போ அந்த கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு தேவையான சில விஷயங்களை ஒரு அரசாங்கமாக இருக்கும்போது நீங்கள் சில விஷயங்களை அவங்களுக்கு சலுகைகளாக பண்ணித்தர போகிறீங்க. அதுக்கு தானே இந்த 500 crores. ஒரு பிஸ்னஸ்மேன் சம்பாதிச்ச காசு 500 கோடி 1000 கோடியை ஒவ்வொரு கட்சிகளுக்கும் சும்மா கொடுப்பாங்களாங்க. அது இவன் வாங்கினா அவன் வாங்கினா அதுக்கு ஒரு காரணம் வேறு. இது ஒரு வீடியோ, இது ஒரு ரீஷேர். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு காமெடி. அரசியல்னா தனக்கு தான் தெரியும், அரசியலில் தான் புத்திசாலிகள், நம்மலாம் இன்டெலெக்சுவல்ஸ் அப்படின்னு காட்டிக்கிட்டு இருந்த ஒரு கூட்டம், மக்களை ரொம்ப வருஷமாக ஏமாத்திட்டு இருந்த ஒரு கூட்டம், இப்போ இந்த 2026ல் இருக்கிறதுலையே முட்டாள்கள் யாருன்னா அது திமுக தான் அப்படின்னு இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்குது. அந்த திமுகவை சப்போர்ட் பண்ணுறவங்களும் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க. நிஜமா இவ்வளோதான் உங்களை நிஜமா நான் சொல்கிறேன். நான் நிஜமா என்னமோ எதுவும் நினைச்சேன். ஆக்சுவலி நானும் சார் திமுக நமக்கெல்லாம் ஒன்றும் அரசியலே தெரியாது. பெரியப்பா அவங்களாம் வந்து பயங்கர திமுகவோட திராவிட கொள்கைகளோட பெரிய இதாக இருப்பாங்க. ஆனால் அவங்களே சில டைம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பெண்கள் உரிமை அதெல்லாம் பேச மாட்டாங்க அவங்க. பட் ஆனால் பயங்கரமான கட்சியாட்டு இருக்கு, இது யாருமே அடிச்சுக்க முடியாது. நமக்கு என்ன, நமக்கு அரசியலும் தெரியாது, நம்ம ஒன்றும் பேப்பரும் படிக்கிறது கிடையாது, நம்ம ஒன்றும் பண்ணுறது இல்லை. நமக்கு என்ன தெரியும்? ஐயோ ஏதோ ஒன்று போலப்பா. சரி, லைட்டாக ஒரு 2 நாள் பேப்பர் பிடிப்போம், 2 நாள் சட்டசபையை கவனிப்போம், 2 நாள் என்ன அது நியூஸ் பார்ப்போம் அப்படின்னா கரப்ஷன் அவ்வளோ நார்மலைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க சார். ஆனால் 3 மாதத்துக்கு முன்னாடி கரப்ஷன்லாம் எல்லாம் வாங்குறது தானப்பா அப்படின்ற இந்த பேச்சு இப்போ முழுசாக மாறி இருக்குன்னா எல்லாத்தையும் இவங்க பண்ணுற எல்லா தப்பையும் நார்மலைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இவங்களை அடிக்கிறது என்னமோ பெரிய பிரச்சனை போல. ஐயோ இவங்களும் அப்பான்னு பார்த்தா சே அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து டிஎம்கே வந்து நான் இது வந்து ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சேன். இதுதான் இப்போ கரெக்டான டைம் நினைக்கிறேன். யூ அக்செப்ட் இட் ஆர் நாட். நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் உங்களுடைய டிஎம்கேங்கிறது வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து ஒரு என்டிகே மாதிரி ஆகிட்டு போயிட்டு இருக்குது. நல்லா பார்த்தீங்க அப்படின்னா என்டிகே எதுக்கு வேணா கலாய்ப்பாங்க முன்னாடிலாம். ஆமாம், எல்லாத்தையும் கலாய்ப்பாங்க. எல்லா நிலைமையில பேசிட்டு போயிட முடியும் அவங்கள. இந்த மாதிரி இன்னைக்கு டிஎம்கேவோட நிலைமை ஆகிட்டு இருக்குது. யார் வேணா கலாய்க்கிறான், என்ன வேணா கலாய்க்கிறான். நீங்கள் கலாய்ங்கடா, நாங்கள் வந்துட்டு லிங்கா படத்தோட மியூசிக் போட்டு உண்மை ஒரு நாள் வெல்லும்னு ரீல்ஸ் போடுவோம், நீ போட்டுன்னு நாங்கள் திரும்பவும் கலாய்ப்போம் அதுக்கும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு டிஎம்கே கிட்டத்தட்ட ஒரு என்டிகே மாதிரி. நீ சொன்னதெல்லாம் பொய்யா, அப்போ நீ பேசுனதெல்லாம் இதுவா அப்படின்னு இன்னைக்கு சீமான வம்புழுக்கிற மாதிரி நீ கிட்டத்தட்ட இவங்களை வம்புழுத்துட்டு இருக்காங்கன்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டு இன்னைக்கு டிஎம்கே போயிட்டு இருக்குன்றது வந்து பாவம். ஆக்சுவலி செகண்ட் என்டிகே சொல்கிறேன் சார். அவங்க ஃபஸ்ட் எலெக்ஷன் சந்திச்ச பின்னாடி 2வது எலெக்ஷன் சந்திக்கும் போது இல்லை, அவங்கள மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து கலாய்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க சட்டசபைக்கே வரல, அவங்க கையில் எந்த அதிகாரமும் கொடுக்கப்படலை அப்படி சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு அந்த 8 years 7 years சொல்லலாம். அவங்கள எதுவுமே சீமான் சொல்கிற கதைகள் மட்டும்தான் அதை என்னடா அதை நம்புற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ப்பாங்க. ஒன்ஸ் அவங்க ரொம்ப ரொம்ப கீழே இறங்கி ஆபாசமாகவும் அசிங்கமாகவும் பல உருட்டுகளை உருட்டின பின்னாடி தான் என்ன இவங்க ஒன்றுமே இல்லையாட்டிருக்கு அப்படின்னு புரிஞ்ச பின்னாடி தான் அவங்களுக்கான ஒரு இதுவும் சரிவும் நடக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு டிஎம்கே நடக்குது. ஒரு லெவலுக்கு மேலே வந்துட்டு இவங்க இவ்வளோதான் போல இருக்கு. அதே சொல்கிறேன், இவங்களும் அதே மாதிரி ஆபாசமாக பேசுறது, பர்சனல் மேட்டர் எழுதி பேசுறதுன்னு இவங்களும் அந்த இதுக்குள்ளே வந்ததுனால இவங்களும் சரியாக சந்திக்கிறாங்கன்றது தான். அவ்வளோதான். ஸோ அதனால் டோட்டல் க்ளோஸ் பண்ணி சாப்டர் சீக்கிரம் முடிச்சு 2031 டோட்டல் வாஷ் அவுட் பண்ணி இந்த மே 4 ஹைலைட்ஸ் மாதிரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்சை வந்துட்டு கூடிய சீக்கிரம் 100 days ஆஃப் டிவிக்கே வரப்போகுது சார். ஸோ எல்லாருமே விஜய் அவர்கள் அன்னைக்கு லோயலா காலேஜில் எடுத்துகிட்டு வந்த சர்டிஃபிகேட் அதெல்லாம் பயங்கர இப்போ ட்ரெண்டிங்கில் அந்த வீடியோஸ் அதிகமாக போயிட்டு இன்னும் 4 நாள் அதுதான் அதிகமாக போயிட்டுருக்கோம். நம்ம அந்த மாதிரி ஒரு வீடியோவில் கண்டிப்பாக 100 days ஆஃப் டிவிக்கே என்ன பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குது, அரசியல் சூழல் மொத்தமாகவே எப்படி மாறி இருக்குது அப்படின்றத சில வீடியோஸாகவே தனித்தனியாக நிறைய விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். அந்த வீடியோவை சந்திப்போம். ஓகே சார்.